ஏம்மா ஹெல்ப்பர் ஏதாவது பேசுங்கம்மா. இன்னும் 1 மாசம் ஆகும்மா. ஏதோ நிலத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. வந்து பறிக்கலாம். மாங்காய் திருடுறாங்கோ. எல்லாருக்கும் கொடுத்துட்டு போலாம். சைலண்டா வந்து பாடுறா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன. பிசி 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 இங்க நான் ஒரே பிசி. ஓ அத இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். தீராத மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டுமா? உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் 9025912345 அல்லது 9962813873. ஸ்டாப் தி அடிக்ஷன் டுடே. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நம்ம போகிற வழியில் எங்கேயாவது சமைக்கலாம், சமைச்சு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கோம். அதுங்காட்டி இங்கே மாங்காய் பார்த்துட்டேன், ஒரு 2 மாங்காய் பறிக்கலாம். மாங்காய் திருடுறாங்கோ. வா சும்மா 2 அவதான் ஓனர் பார்க்குறாரு. மாங்காய் ஓனர் யாராவது பெருசு பெருசாக ஆகும். ஆனால் பெருசு பெருசாக ஆக விட்டால் தான் பெருசாகும். அதுக்குள்ளே எங்கள் கூட்டம் வந்துச்சுன்னா காலி ஆகிடும் மொத்தம் மரமே. ஓ அம்மா சமையல் மீனாட்சி அம்மா சந்து பந்துக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருக்காங்க. வாசனை பயங்கரமான பெருசான ஒன்று இங்கே இருக்கு. எங்கே பெருசாக இருக்கு? ஓ 3 மாங்காய் தான் நிறைய இருக்கு. குட்டி குட்டியா இருக்கு. உதைப்பாங்க. ஆமா. ஐயோ ஒரு கொத்தே இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இவ்வளவு கொச்சு கொச்சு. டோடா இங்க பாரு. அந்த பாறைக்கு பின்னாடி போயிடுச்சு பாருங்க. நேரா அந்த புல்லுங்களுக்கு பின்னாடி பாருங்க. அது அங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க ஒரு கொத்தே இருக்கு. ஒரு கொத்து அவங்களது தான் போச்சு. அவசரப்பட்டிய குமாரு, அவசரப்பட்டு சொல்லிட்டிய குமாரு. அவங்க மரண்டு மரத்தையே காலி பண்ணுருவாங்களே குமாரு. அவர் மூஞ்சில் ஒரு மரண பீதி தெரியுது. ஐயோ அவசரப்பட்டு நம்ம மரம் சொல்லிட்டோமே. இவனுங்க மரத்தை விடுவானுங்களா இல்லை மொத்தமாக காலி பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. இப்போ நான் வந்து கண்ட்ரிமேன் குக்கிங் சேனலோட சேர்ந்து கொலாப் பண்ணுறேன். யாரை கொலை பண்ணுறேன்? அவனுங்களாம் ஆல்ரெடி சமையலை கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அவனுக்கு கூட சேர்ந்து கொலை பண்ணி கொலாப்பு என்னது சொல்லுங்க. நான் வந்து கொலாப் பண்ணுறேன் அவங்களோட. கொலா பண்ணுங்க, அவங்க தண்ணி விட்டோம். மதுரை வீரன் தானே சொல்லுங்க. அதனால அவங்களுக்கு வந்து பிரெட் அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லித்தரேன். அருண், உனக்கு தெரியுமா பிரெட் அல்வா செய்யறது எப்படின்னு? பிரெட் அல்வா சாப்பிட தெரியும். பாருங்க, கண்ட்ரிமேன் குக்கிங் சேனல் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து யாரு என்ன ஏதுன்னு. எல்லாம் நம்ம பசங்க தான். ஆமா, நம்ம பிள்ளைங்க அவங்கெல்லாம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அதனால இன்னைக்கு வந்து அவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. சரி, உடனே சப்ஸ்கிரைப் வந்துருவான். ஆனா காட்டுப்பூச்சி விளையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் தான் பொறுமையா சொல்றேன்ல. உங்களுக்கு வந்து பிரெட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு சமையல் பண்ண போறோம். கடைசியில நீங்க கை வச்சுட்டு நீங்க கட் பண்ணணும்னு சொல்றீங்க. முடியாது, இவனுங்களோட சேர்ந்தாலும் நம்ம கொலாப் பண்ண முடியாது. நம்ம சேனல் தான் பெஸ்ட் சேனல். நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, இவங்க என்னென்ன இப்போ அமக்கலம் பண்றானுங்க, எப்படி சமைக்கிறானுங்க அப்படின்னு பாருங்க. நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் அவங்க சேனல்லையும் போனா போட்டோம், யூடியூப்லயே இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்லயே இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. எங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணேரியுது. இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கிராமத்தில் தான் சமைக்க போகிறோம், நானும் என் பொண்ணும். அப்புறம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிசிபிளாபாத் தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே கோயிலாண்ட கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகலாம். சைலண்டாக வந்து பாடுறா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன. அக்கா இங்க பாருங்க. பின்னாடி இருந்து எல்லாரும் எங்களை கலாய்க்கிறாங்க நாங்கள் பேசிகிட்டே வர்றதுக்கு.
முன்னாடி கேமராமேன் கீழே மேலெல்லாம் விழுந்து எடுத்துக்கிட்டே போறாரு. ஆமா, உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு நான் சேர்த்துல மூட்டலாம் விழுந்து எடுக்கிறேன். ஆனா என்ன வந்து நீங்க கமெண்ட்ல திட்டுறீங்க. கமெண்ட்ல திட்டுறீங்கன்னா நீ என்ன திட்டுற, அதனால உன்னை அவங்க திட்டுறாங்க. கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ரமேஷுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. பின்னாடி வந்து எங்கள் பொண்ணு வந்துன்னே இருக்கிறாப்புல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், நெல் போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. இது வந்து விதைச்சிருக்கிறாங்க. இது வந்து நாற்று விட்டுருக்காங்க. இது நல்லா முளைச்சதுக்கப்புறம் தான் எடுத்து நடுவாங்க. குட்டி குட்டியாக எப்படி அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். செம்மையாக முளைச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 30 நாள் 32 நாள் கணக்கு வச்சுப்பாங்க. இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எடுத்து நட்டு வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் இதில் கால் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பாம்பை கொளுத்தி போட்டு வச்சிருக்காங்க. அம்மா பாம்பு நம்மள கொஞ்ச நேரத்துல வீதியில உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருந்தவங்க ஏந்து கடகன்னு ஓடலான்னு ரெடி ஆயிட்டாங்க. இந்த நெல்லுலாம் எப்போ கறப்புங்க? இன்னும் 1 மாதம் ஆகும்மா. ஏதோ நிலத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. ஷூட்டிங் எடுக்கிறது பெரிய விஷயம். எப்போக்கா அறுப்பீங்க? அதோ ஒரு வாரத்தில் அறுத்துருவோம்மா. நம்மளது தான் எல்லாம். பாருங்க, நம்ம வந்து பிசிபிளாபாத்துக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். 1 கிலோ பருப்பு போடுறேன், 2 கிலோ அரிசிக்கு. இது வந்து ஒரு 25 பேர் நம்ம சாப்பிட்லாம். பேக்கெட்டில் போட்டு கொடுத்தா ஒரு 50 பேருக்கு கொடுக்கலாம். நான் வந்து பேக்கெட் வந்து ஒரு 20-25 எடுத்துன்னு வந்திருக்கேன். மீதி இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தோரம்பருப்பு 1 கிலோ போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிசிபிளாபாத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். தோரம் பருப்பை. இப்போ 2 கிலோ அரிசி போட்டுருமா. இப்போ 2 கிலோ அரிசி போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டோம்னா பிசிபிளா 2 கிலோ பச்சரிசி போட்டோம்னா சொல்லட்டுமா போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும் காரம். அதனால சில்லி சாசைகள் எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். பச்சரிசி போட்டுக்கலாம். பச்சரிசியில பச்சரிசி போட்டு இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதே வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியுமே 1/2 கிலோ வச்சுருக்கிறேன். அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கல்யாண பூசணிக்காய் சேர்க்கலாம், அப்புறம் கத்திரிக்காய் சேர்க்கலாம், கொத்தவரங்காய் சேர்க்கலாம், எல்லாமே சேர்க்கலாம். நான் வந்து 3 காய் தான் கிடச்சிருக்கு, இது வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்ட உடனே ஒரு கலரி விட்டுருந்தோம். இதில் வந்து 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1/2 கிலோ, 3/4 கிலோ தக்காளி இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட சாம்பார் சாதம் வந்து ஒரு 20லேருந்து 25 பேர் சாப்பிடலாம். இப்போ இதோட 150 கிராம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஓகே, நான் சும்மா சொல்லி பார்த்தேன். இதோட 150 கிராம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது எத்தனை பேருக்கு சாம்பார் பொடி?
எத்தனை பேருக்கு சாம்பார் பிடிக்கா? 25 பேருக்கு. 20 பேருக்குனா எவ்வளவு போடணும்? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதுல ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிக்கணும். சாப்பாடு ஒரு 25 பேர் சாப்பிடலாம். உங்கள மாதிரி இருக்கவங்க 30 பேர் சாப்பிடலாம். அதுல கொஞ்சமா சாப்பிடுறவங்க சொல்லுங்க. அந்த சேனல்ல இருந்து சேனல் வரக்கூடாது. நான் இந்த ஊரை விட்டே போறேன்டா. இப்ப தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். அந்த கொல்லநரி தெரியுதா? இவன் என்னவோ பண்ண போறாங்க. இப்போ நல்லா வந்து நம்ம 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க, இப்போ அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாம்பார் சாப்பிட்டுனாலே நமக்கு அப்பளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் இதில் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ. நம்ம இதில் கடைசியில் சாம்பார் வெங்காயம் போடுறோம் பாருங்க, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இதில் புளி ஊற்றி விட்டுருலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குண்டு காஞ்ச மிளகா ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசிபிளாபாத்துக்காக பண்ண பொடி. இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தனியா, மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, மிளகு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் இந்த மாதிரி அரைப்பறக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கேயும் பாருங்க, மிஷின் வந்து இந்த தாளித்து வச்சுருக்கிறத இப்போ இந்த சாம்பார் சாதத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது கொஞ்ச நேரத்தில் அது திக்காயிடும். நம்ம வந்து தாளிக்கும் போதே நெய் ஊற்றுறதுனால ஊற்றலாம், இல்லைன்னா இப்படி கடைசியில் ஊற்றினோம்னா நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். மேலே நல்லா கொத்தமல்லி போட்டுருவோம். போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இந்த விறகு எல்லாத்தையும் எடுத்துடுவோம். அந்த அனல்லையே அது சரியாக போயிடும். இப்போ நம்ம சாம்பார் சாதம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க வயலில் எல்லாருமே. அவங்க நிலந்தான் இது எல்லாமே. அவங்க எல்லாருக்குமே ஒரு பேக்கெட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் எல்லாமே எடுத்து கொடுத்தோம். நம்ம இது வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேக்கிங் கவருமே நாங்கள் வாங்கிட்டு போனோம் இந்த தடவை. ஏன்னா இலையில போடும்போது ஒரு சிலர் வந்து சாப்பிட முடியல அப்படின்னு, இப்படி பேக் பண்ணி கொடுத்துட்டா நம்ம எங்கே வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்றதுனால இந்த பேக்கெட் எல்லாமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே நாங்கள் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருந்து, கோயிலாண்ட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு, சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளால் முடிஞ்சதை, பௌர்ணமிக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் பௌர்ணமி அப்போ நம்ம வந்து குலதெய்வ சாமியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.